சுஹாஷினி. நான் சக்தி விக்னேஸ்வரா கல்வி மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் திருப்பூர்ல. நான் வந்து இன்னைக்கு தமிழ் பாடத்துல பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்ததுனால எனக்கு இன்னைக்கு பாராட்டு விழா நடத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து அன்பில் மகேஷ் சார் வந்து எனக்கு சர்டிபிகேட் பிளஸ் 10,000க்கான செக் அப்புறம் ஸ்கூல் பேக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி தமிழக அரசுக்கு. ஸோ நான் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், எஸ்எஸ் 4 பாடத்துலயுமே வந்து 100க்கு 100 மதிப்பெண் வாங்கியிருக்கேன். 495 மதிப்பெண் வாங்கியிருக்கேன். இந்த நேரத்தில் வந்து என்னோட தமிழ் படத்துல எனக்கு சென்டம் வாங்கி கொடுத்த என்னோட ஆசிரியர் நித்யாமா அவங்களுக்கும் என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல் சார் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களோட ஹார்ட் ஒர்க் பிளஸ் என்னோட ஹார்ட் ஒர்க், எங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட், அவங்க வந்து நான் என்ன டவுட் கேட்டாலும் எனக்கு சொல்லி தருவாங்க. எங்க டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். என்னோட டவுட் கிளியர் பண்ண எல்லாருக்குமே, என்னோட டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ லாங்குவேஜ்ல நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவுமே இருக்கக்கூடாது. பிரசன்டேஷன் நீட்டா பண்ணீங்கனாலே, இப்போ நம்ம ஏதாவது ஓனா, இப்போ நான் வந்து தமிழ்ல வந்து பொன்னியின் செல்வன் பத்தி எழுதியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்க கிரியேட்டிவா நிறைய எழுதிங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். கண்டிப்பா நம்ம பிரசன்டேஷன் நீட்டா இருந்தாலே பிளஸ் நம்ம டீச்சர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நம்ம எழுதி பழகணும். ஸோ ஸ்கூல்ல வந்து நான் 89, 93 அந்த ரேஞ்சில் தான் வாங்குவேன் லாங்குவேஜ்ல. ஸோ அவங்க எனக்கு மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணி கொடுத்ததுனாலே நான் நல்ல மார்க்ஸ் வாங்க முடிஞ்சுது. டிவி வந்து ஸ்கூல் டைம்ல பார்க்க மாட்டேன். ஆக்சுவலி நான் 23 டிசம்பர் வரையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல் போர்ஷன் ஆரம்பிச்சதுனால நான் டிவி எல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன். இப்போ லீவ்ல தான் பார்த்தேன், அவ்வளோதான். ஆக்சுவலி நைட் வந்து ஒரு 12 o'clock வரையும் படிப்பேன். மார்னிங் ஒரு 4 o'clock எழுந்து படிப்பேன். மேக்ஸ் எக்ஸாம் போது கொஞ்சம் போர்ஷன் நிறைய இருந்ததுனால ஒரு 1 o'clock, மார்னிங் 4 o'clock அந்த மாதிரி படிப்பேன். கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். பட் சண்டே ஒரு 8 hours அந்த அளவுக்கு தூங்கிட்டாலே போதும். ஒரு 6 மணி நேரம் தூங்கணும். பட் ரொம்ப நம்ம பாடி ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும். ஃபாஸ்ட் ஃபுட் எதுவுமே சாப்பிடாம ரொம்ப இந்த நட்ஸ், செரல்ஸ் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். செல்போன் யூஸே பண்ணலன்னு சொல்ல முடியாது. இப்ப நிறைய நெடுவினாக்கு புது புது ஐடியால கிடைக்கணுங்கிறதுக்காக செல்போன் வந்து நம்ம கூகுள்ல நமக்கு தேவையான கொஸ்டின்ஸ், நெடுவினா ஆன்சர்ஸ் அதெல்லாமே நான் கூகுள்ல ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன். மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல்ல பாக்குறோம், அவங்கள்ட்ட அதை பேசினாலே போதும். ஏதாவது ஒரு டவுட் கேட்கறது அதுக்கு மட்டும் பேசினாலே போதும். தேவையில்லாம போன் யூஸ் பண்ணாதீங்க. போனுக்கு நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னாலே நம்ம ஸ்டடிஸ் வந்து மார்க்ஸ் அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிட்டே போயிடும். ஸோ செல்போன் நம்ம நிறைய யூஸ் பண்றது நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இன்னைக்கு தினம் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். என் மகிழ்ச்சி எவ்வளவு பெருசுன்னு சொல்லி என்னால சொல்லவே முடியல. என் பொண்ணு தமிழ் பாடத்துல 100க்கு 100 மதிப்பெண் வாங்கினதுக்காக இன்னைக்கு ஐம்பெரும் விழால பங்கெடுத்து எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்ற தருணத்துல நானும் ஒரு முக்கியமான ஆளா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா தமிழ் பாடத்தில் அவ மதிப்பெண் 100க்கு 100 மதிப்பெண் மட்டும் இல்ல, ஆங்கிலம், மேக்ஸ், சோசியல் சயின்ஸ் 4 படத்துல வாங்கியிருக்கா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னால எப்படி ஷேர் பண்ணவே தெரியல சந்தோஷத்தை. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு குழந்தைக்கு, அது முக்கியமா படிக்கிற குழந்தைக்கு மொபைல் வந்து அவ்வளவு அவசியம் இல்லைங்க. நம்ம வந்து கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு முக்கியமான நேரங்களை எது தேவையோ அதுக்கு மட்டும் கொடுத்தா போதும். முக்கியமா என்ன கேட்பாங்க, ஏதோ ஒரு சம் டவுட் இல்ல ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னா தான் கேட்பாங்க. அதுக்கு மட்டும் உங்களோட மேல் பார்வையில் கொடுத்தாவே போதும். என்னோட பொண்ணு முக்கியமா அந்த விஷயத்துல ரொம்ப 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 சிறப்புங்க. போனை எடுக்கவே மாட்டா கையில. முக்கியமான விஷயம் சொன்னா மட்டும் என்னோட கேட்டுதான் போன் எடுப்பா. அந்த வகையில நான் வச்சிருந்ததுனாலதான் என் பொண்ணால இது சாத்தியம் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும், நிச்சயமா சொல்ல முடியும். என் பேரு கார்த்திகா. ஆக்சுவலி நானும் ஒரு ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல. நான் மேக்ஸ் டீச்சரா இருக்கேன். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். என் பேர் சுபகாயத்ரி. நான் எஸ்ஏவி பாலகிருஷ்ண மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வடக்கன்குளம்ல படிக்கிறேன். தமிழ்ல சென்டம் எடுத்திருக்கேன். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ்ல சென்டம் 498 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என் தமிழ் சாருக்கு தேங்க்யூ சொல்லணும். அப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், என் பேரண்ட்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லணும். அப்புறம் காட்ஸ் கிரேஸ்னால என் ஹார்ட் ஒர்க்கால தமிழ்ல சென்டம் கிடைச்சது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. மினிஸ்டர் கையால அவார்ட் கிடைச்சது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. டீச்சர் சொல்றத ஃபாலோ பண்ணணும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிச்சு படிச்சா சென்டம் எடுக்கலாம். பேப்பர் பிரசன்டேஷன் அதெல்லாம் யூனிக்கா இருந்தா கண்டிப்பா சென்டம் கிடைக்கும். என் பேர் சௌபர்ணிகா. நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன். விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல் பானமங்கலம்ல படித்தேன். அப்புறம் தமிழில் சென்டம் எடுத்ததுக்காக அவார்ட் கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. 1 மார்க்லாம் எக்ஸ்ட்ரா டீச் பண்ணாங்க இன்டீரியர்லாம். அதனால தான் சென்டம் எடுக்க முடிஞ்சுது. எஜுகேஷனல் மினிஸ்டர் சார் கையில் வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருந்தால் எல்லாமே 99 எடுக்கலாம். 1 மார்க்கில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் சென்டம் எடுக்கலாம். என் பேர் வந்து சச்சின். நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து வரேன். ஸ்ரீ விநாயகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நான் வந்து +2 முடிச்சுட்டு வந்திருக்கேன். நான் வந்து இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா, தமிழ் பாடத்தில் 100க்கு 100 வந்து மதிப்பெண் எடுத்ததுனால என்னை கூப்பிட்டுருந்தாங்க. சிஎம் ஐயா கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் வந்து எளிமையாக இருக்கும் எனக்கு எப்பயுமே மற்ற சப்ஜெக்டை பார்க்கும்போது. அதனால வந்து எளிமையாக
எங்களுக்கு டீச் பண்ணவங்களும் அந்த மாதிரி பண்ணாங்க. அந்த மாதிரி படிச்சு மிஸ்டேக் எதுவும் பண்ணாம அந்த அளவுக்கு நல்லா எழுதிட்டு வந்தேன். எனக்கு இந்த மார்க் கிடைச்சது. தமிழ் ஆசிரியர் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. பிளஸ் எந்தெந்த மிஸ்டேக் நான் பண்றேனோ அது வந்து எனக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நான் வந்து கரெக்டா மிஸ்டேக் எதுவும் இல்லாம கரெக்டா எழுதிட்டு வந்தேன். மற்ற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் நார்மலா எழுதுறது தான். இப்போ ஈஸ் வாஸ் தட் எல்லாம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அது இங்கிலீஷ் பொறுத்தவரை அந்த மாதிரி. மற்ற சப்ஜெக்ட் ஈஸ் வாஸ் தட் எல்லாம் தேவையில்ல, அவங்களுக்கு தேவை கான்செப்ட். ஆனா தமிழ் அப்படி கிடையாது. பிழை வந்து பண்ணா அது போயிடும். தமிழ்னா அழகா எழுதும் பிழை இல்லாம. நிறைய வந்து பிழை இல்லாம எழுதணும், கரெக்டா எழுதணும். நீங்க வந்து நிறைய வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதலாம். அதுல இருக்கிற மாதிரியே எழுதணும்ன்றது அவசியமே கிடையாது. தமிழை பொறுத்த வரையும் உங்களுக்கு தெரிஞ்சது நம்ம தாய்மொழி வந்து தமிழ் தான். ஸோ அது வந்து நம்மளுக்கு எளிமையாகவே வரும். ஏன்னா நம்ம பேசுறது தமிழ், எல்லாம் பண்றதுமே தமிழ் தான். ஸோ எளிமையா பண்ணுங்க, மிஸ்டேக் எதுவும் இல்லாம வராத மாதிரி எழுதினாலே நம்ம சென்டம் போடலாம். பொதுவா தமிழ்ல என்ன கேட்டீங்கன்னா நான் அதான் சொல்லுவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.